இன்றைய செய்திகள். தமிழக அரசின் அதிரடி அறிவிப்புகள். முழு விவரம். வணக்கம் நேயர்களே. இன்றைய முக்கிய நிகழ்வுகளாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்புகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு கலை. அரசு பள்ளி மாணவிகளுக்கு ஆகஸ்ட் மாதம் முதல் கராத்தே, ஜூடோ, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலை பயிற்சிகள் 3 மாதங்களுக்கு வழங்கப்படும். நீட் தேர்வு. முதுநிலை நீட் தேர்வு ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறும். இதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லம் தேடி பொருட்கள். முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ளவர்களுக்கு ஜூலை 4 மற்றும் 6ஆம் தேதிகளில் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வழங்கப்படும். செயற்கை நுண்ணறிவு பயிற்சி. சென்னையில் ஜூலை 15 முதல் 17ஆம் தேதி வரை செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி செயலி உருவாக்கும் குறித்த 3 நாள் பயிற்சி நடைபெறுகிறது. பொறியியல் தரவரிசை பட்டியல். பொறியியல் படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பொது கலந்தாய்வு ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 30 வரை நடைபெறும். டாஸ்மாக் பார்கள். பழைய உரிமங்கள் முடிவடைந்ததால் புதிய டெண்டர் இறுதி செய்யப்படும் வரை தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் பார்களை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. பொங்கல் வேட்டி சேலைகள். 2027 பொங்கல் பண்டிகைக்காக 2.27 கோடி வேட்டி சேலைகள் கொள்முதல் செய்ய 300 கோடி ரூபாய் முன்பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சிறப்பு பேருந்துகள். வார விடுமுறையை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக தமிழகம் முழுவதும் 1475 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வானிலை அறிக்கை. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதால் அடுத்த சில நாட்களுக்கு நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ரியல் எஸ்டேட் அபராதம். அனுமதி பெறாத மற்றும் விதிமுறை மீறலில் ஈடுபடும் ரியல் எஸ்டேட் விளம்பரங்களுக்கு 50,000 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். வாட்ஸ்அப் பாதுகாப்பு. மொபைல் எண் இல்லாமல் யூசர் நேம் மூலம் தொடர்பு கொள்ளும் புதிய அம்சத்திற்கு இந்தியாவில் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி வசூல். ஜூன் மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் 14% அதிகரித்து 1.95 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. சிறப்பு ரயில் சேவை. தாம்பரம் பொடிநாயக்கனூர் இடையிலான சிறப்பு ரயில் சேவை ஜூலை இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்விற்கு ஜூலை 29 வரை விண்ணப்பிக்கலாம். முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும். ரயில்வே பணி நியமனம். ரயில்வேயில் 6557 டெக்னீசியன் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஜூலை 29 கடைசி தேதியாகும். ஆசிரியர்கள் இடமாறுதல். அரசு கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரி ஆசிரியர்களுக்கான பொது இடமாறுதல் கலந்தாய்விற்கு ஜூலை 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். பேக்கரி பயிற்சி. தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் குறித்த 3 நாள் பயிற்சி வரும் ஜூலை 6 முதல் நடைபெற உள்ளது. மின்சார ரயில் மாற்றம். ஆவடி பட்டாயிரம் ரயில் நிலையங்கள் பராமரிப்பு பணிகள் காரணமாக குறிப்பிட்ட தேதிகளில் மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சட்டப்படிப்பு விண்ணப்பம். அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் LLB படிப்பிற்கு ஜூலை 19 வரை விண்ணப்பிக்கலாம். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500. முதல்வர் விஜயின் அதிரடி. பெண்களுக்கான உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து முதல்வர் விஜய் விரைவில் முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளார். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் இந்த முன்னெடுப்பு பார்க்கப்படுகிறது. வேலு மருத்துவமனையில் அனுமதி. சிங்கப்பூர் பயணம் ஏன்? மூத்த அமைச்சர் வேலு உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
அதே நேரம் அவர் விசாரணைக்கு ஆஜராகாமல் சிங்கப்பூர் சென்றது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கான காரணத்தை அதிகாரிகள் விளக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். நட்சத்திர ஹோட்டலில் சதி, 35 கோடி ரூபாய் சிக்கியது. ஈசிஆர் பகுதியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் ஆட்சியை கவிழ்க்க சதி நடந்ததாக புகார்கள் எழுந்துள்ளது. கரூரை சேர்ந்த இருவர் 35 கோடி ரூபாயுடன் சிக்கிய விவகாரம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. இது குறித்து விசாரணை தீவிரமடைந்துள்ளது. தாவக கூட்ட நெரிசல், பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கு அரசு வேலை. சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அரசாணையை முதல்வர் விஜய் பிறப்பித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக நிற்பதே அரசின் முதல் கடமை என அவர் தெரிவித்துள்ளார். பரபரப்பான கைது காட்சி, போலீஸ் பிடியில் அனிதா ராதாகிருஷ்ணன். அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட போது நடந்த நெகிழ்ச்சியான மற்றும் பரபரப்பான காட்சிகள். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உணர்த்தும் நிகழ்வு. மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.